இங்க ஹீரோ சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா பரிகாரம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க மொட்டையெல்லாம் அடிச்சு விட்டுறாரு. அதனால ஸ்கூல்ல பசங்கலாம் கிண்டல் பண்றாங்க. ஆனா ஒரு பொண்ணு மொட்டை இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்காக சப்போர்ட் பண்றா. சோ அந்த பொண்ணை இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சு போய் அந்த பொண்ணுக்கே தெரியாம அவங்க வீட்டு லெட்டர் பாக்ஸ்ல ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறான். அந்த பொண்ணு அதை படிச்சு பார்த்ததுமே இவன் மேல சந்தேகப்பட்டு கேட்கறான். ஆனா இவன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். ஆனா அந்த பொண்ணுக்கு அந்த போட்டோல இருக்க ஐலாண்டை பார்த்ததுமே ரொம்பவும் பிடிச்சு போய் மேரேஜும் நடந்தா அதில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டே சொல்றா. அதனால அந்த பொண்ணுக்கு நம்மள ரொம்பவும் பிடிக்க சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்றதுக்காக போறான். பார்த்தா இந்த பொண்ணு வேற ஒருத்தனை காமிச்சு லவ் பண்றேன்னு சொல்றா. அப்ப ஹீரோட லவ் பிரேக்கப் ஆயிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோட ஆபீஸ்ல போட்டோ ஷூட்ல அந்த பொண்ணு திரும்பவும் மீட் பண்றான். தென் அந்த பொண்ணு கூட பேசும்போது லவ் பத்தி கேக்குறான். அந்த பொண்ணு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொல்றா. சோ இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாவே பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பொண்ணோட பர்த்டேக்கு ஒரு புக்கை பிரசன்ட் பண்றான். அப்ப அந்த புக்ல ஒரு பிள்ளையார் ஸ்டோரியை பாக்குறா. தென் அந்த போட்டோல அதே மாதிரி இருக்கு. ரெண்டு இது செக் பண்ணி பார்த்துட்டு இவன் தான் கொடுத்தான்னு தெரிய வருது. சோ அவங்கிட்டே போயிட்டு இதெல்லாம் என் முதலே சொல்லணும்னு கேக்குறா. தென் ஹீரோட லவ் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறா. ஹீரோ ஒத்துக்குறான். பட் இவங்க ரெண்டு பேரும் வேற வேற மதன்றதுனால அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லலாம் முடிவு பண்றாங்க. இந்த பொண்ணோட வீட்டுல குழந்தைனா ரொம்பவும் பிடிக்கும். அதனால நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு பொய் சொல்றேன்னு சொல்றா. ஆனா ஹீரோ என்னோட வீட்டுல இதை சொன்னா உன்னை அசிங்கமா நினைப்பாங்க. அதனால எனக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கி இல்ல. அதனால தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி உன்னை பெருமையா நினைப்பாங்கன்னு சொல்றான். சோ இவங்க ரெண்டு பேரும் இந்த பையன் மேரேஜ் பண்ணிட்டு சொல்லலாம்னு முடிவு பண்ணி அமெரிக்கால அந்த ஐலாண்ட் போறாங்க. ஆனா இவங்க போன நேரம் அந்த சீசன் க்ளோஸ்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. தென் இவங்களும் வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்காமலே அங்கேயே போன்ல ரெண்டு பேர் வீட்லயும் போய் சொல்லிடுறாங்க.